ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SashtiFoodPark. இந்த வீடியோவில் சிக்கன் ரைஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி சிக்கனை எடுத்து வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் அளவு சிக்கன் 65 ஆட் பண்ணிக்கிறேன். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அளவாக உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு கடாயில் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் இந்த சிக்கனை தனித்தனியாக பிரித்து போடுறோம். சிக்கன் ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. தனித்தனியாக பிரித்து போட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் இதை திருப்பி போட்டு வேக விட்டோம்னா இது நல்லா வெந்துடும். சிக்கன் ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு பிரித்து நல்லா வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துருங்க. சிக்கனும் பார்க்குறக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பீன்ஸு முழுசாக இருக்கும்போது வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். அடுத்து முட்டைக்கோஸ் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கேரட்டை துருவி வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண சிக்கன். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் 1/4 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1/4 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன். இந்த 4லையும் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். நான் சொல்கிற அளவு ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அடுத்து சீரக சம்பா உப்பு போட்டு வேக வச்சு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு சிக்கன் ரைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு ஆயில் விட்டுக்கிறோம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் விட்டுட்டு இதில் 2 எக்கு சேர்க்குறேன். 2 எக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுறோம். எக்கு சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோம். ஒரு கை அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் ஆட் பண்ணலாம். அடுத்து முட்டைக்கோஸ் கொஞ்சமாக, கேரட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கன்லேயும் ரைஸ்லேயும் உப்பு சேர்த்துருக்கறனால இந்த வெஜிடபிள்ஸ் கலவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதில் ஒரு கை அளவு 3/4 பதம் வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் ரைஸில் கொஞ்சமாக நூடுல்ஸ் சேர்த்து செய்யும்போது நம்ம சாப்பிடும்போது இதோட சுவையை இன்னும் அதிகமாக கூட்டி கொடுக்கும். அதுக்காக சேர்த்துக்கிறோம். நூடுல்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சாதத்தை இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சிக்கனை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற மசாலா ஐட்டம்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலா ஐட்டம்ஸும் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் ரைஸுங்கும் போது இதில் இருக்க சிக்கன் பீஸோட சைஸு ஓரளவுக்கு சின்னதாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதை பார்த்துக்குங்க. இப்போ சிக்கன் ரைஸ் வீட்டிலையே எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுங்கள். பாய்.